ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சோகமான நியூஸு. திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சோகமான நியூஸு. திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு. நகை இருக்கிற விலையில் யாராலையும் இப்போ வந்து ஒரு கிராம் என்ன சொல்கிறது, ஒரு பவுன் எடுத்து பசங்களுக்கு எதனா ஆசையாக போகணுன்னா கூட கிட்டவே போக முடியாது. அந்த மாதிரி ரேட் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நான் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஆசையாக வாங்கினது. ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்காண்டி கோல்டுன்னா அவள் பிறந்த பிறகு அதுதான் நாங்கள் வந்து மொத எடுத்த பொருளும் அதுதான். அது வந்து அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் பொண்ணு பிறந்து 15வது நாள் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போனப்போ பொண்ணுன்றதுனால ஃபஸ்ட்டு தங்கம் எடுக்கணுன்றதுக்காக அந்த தங்கத்தை போயிட்டு, அப்போது எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 4500 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் என்ன இது இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த கோல்டு ரேட்டு அப்போ இருந்த ஸ்டேஜுக்கு அது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ அதனால் அந்த கோல்டை எடுத்தே ஆகணுன்றதுக்காகவே போயிட்டு, அந்த சின்ன வயசுலேயே அவள் பிறந்து 15 நாள் தான் இருக்கும். அப்போவே போயிட்டு ஒரு கோல்டு மோதிரம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அது இருந்தது ரொம்ப நாள் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பாப்பா கையாக தான், சின்ன குழந்த கை இல்லையா, ரொம்ப வந்து லூஸாக இருக்குன்னு நான் எங்கேயுமே போட மாட்டேன். கொஞ்ச நாள் வந்து நூல் சுற்றி போட்டு விட்ருந்தேன். அப்புறமா என்னாச்சு, சரி வேண்டான்னு வச்சுருந்தேன். இப்போவும் பாப்பா வந்து பெரிய பொண்ணாக தானே இருக்கிறா, அவளுக்கு வந்து டைட்டாகவே ஆயிடுச்சு. நல்லாவே மோதிரம் வந்து சுண்டு விரல் தானே, சுண்டு விரலுக்கு நல்லாவே டைட் ஆகிடுச்சு மோதிரம். சரி போட்டுக்கிறேன் அம்மா அப்படின்னா, சரின்னு சொல்லி நானும் ஓகே போட்டுக்கோமா அப்படின்னோம். அது வந்து இந்த மாதிரி ஆகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அவளும் போட்டு பத்திரமா தான் பார்த்துட்டு இருந்தா. எப்பவும் என் பெரிய பொண்ணு வந்து எந்த பொருளையும் டக்குன்னு தொலைக்க மாட்டா. என்ன சொல்கிறது, இவா கூட எதனா ஒன்று தொலைச்சிட்டு டக்குன்னு இது பண்ணிடுவா. அவள் வந்து எதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக எதுவுமே தொலைக்கிறாளே கிடையாது. ஆனால் அது எப்படி தொலைச்சாங்கன்றதும் தெரியல. எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படின்றதே தெரியல. ஒரு மாதிரி இருக்கு. அது என்ன சொல்றது, நாங்களும் எவ்வளவோ தேடணும். ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவே தேடணும். வீட்டில் எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடணும், கிடைக்கவே இல்லை. கஷ்டமாக இருக்குது ரொம்ப. இப்போது வேறு எதுனா கூட இப்போ நம்ம வந்து அதை மறக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் தங்க இருக்கிற ரேட்டுக்கு இல்லை, அது ரேட்டுன்னு சொல்கிறத விட இப்போ நம்ம கூடவே ஒரு பொருள், அதுவும் மாதிரியாக ஆசையாக எடுத்த அந்த பொருள், ஒரு பொருள் இல்லைன்றப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்குலாம் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் சின்ன வயசில் அந்த ஒரு பொருள் எடுத்து நம்ம அது எப்படி சொல்றது, ஆசையாக கொண்டு வந்து என் பொண்ணுக்கு நான் என்னுடைய இதுலன்னு என் பொண்ணுக்கு பிறந்த உடனே நான் போய் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் மிஸ் ஆயிடுச்சுன்னு. என் கல்யாணம் முடிஞ்சு அதுதான் ஃபஸ்ட்டு என் சம்பளத்தில் நான் எடுத்திருக்கேன்னா அந்த ஒரு தங்கம் தான். அப்போது அந்த டைமில் அது மிஸ் ஆனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணன்னு தெரியல. சரி இருந்தாலும் பாப்பா வந்து ரொம்பவே அழுதுட்டா. காணும்னு அவள் பார்த்து அடுத்த செகண்ட் அவள் அங்கங்கே ஓடுறா, போயிட்டு தேடுறா. எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்புறம் சரி அவளும் அழுகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, அழாதம்மா பார்த்துக்கலாம் இரு, தேடலாம், நிதானமாக இருன்னு சொல்லி எல்லா இடமும் தேடணும். ஆனாலும் கிடைக்கவில்லை. அதான் எந்த ஒரு பொருளையும் இருக்கும்போதை விட அது இல்லைன்றப்போ எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குன்றது புரிஞ்சுக்கங்க. எதையும் அவ்வளோ ஈஸியாக விட்டுறாதீங்க. பொருளுன்றது இல்லை, நம்ம கூட பழகிற ஆளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுவுமே சரி, அது இல்லைன்றப்ப தான் அதோட வலி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எதையுமே டக்குன்னு வெளியே விட்டுறாதீங்க. அவளுமே வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு அப்பா முதையாக வாங்கி கொடுத்தது நான் சொல்லியிருக்கேன்ல, அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கவே முடியல முகத்தை. அந்தளவுக்கு அழுதுட்டு கண்ணில் கண்ணீர் ஊற்றுது. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. சரி அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அழாதம்மா அப்படி சொல்லி தான் சமாதானப்படுத்திருக்குது. அதனால் வந்து இது கஷ்டமாக இருக்குது. ஓகே,
இருந்தாலும் போயிடுச்சு இல்லையா, போன பொருள் திரும்ப வராது. கிடைக்கணும்னு இருந்தால் எப்போ கிடைச்சிருக்கும். இவ்வளோ கிடைச்சிருக்கணும். நேரம் ஆமாம், தேடியும் கிடைக்கலன்றப்போ அது எனக்கு இல்லைன்ற மாதிரி ஓகே இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் நன்மைக்கே, ஏதோ ஒரு இதில் நன்மைக்கே நினச்சிட்டு நாங்கள் மனசை தேத்திக்கிட்டோம். இருந்தாலும் நான் அதுக்கப்புறமா எவ்வளோ எடுத்திருக்கேன், இருந்தாலும் அந்த ஒரு சின்ன இதுதான், அது ரொம்ப பெருசு கூட கிடையாது. ஃபஸ்ட்டு மோதிரன்றதுனால அது ஒரு மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக அது ஒரு லாக் ஆகுது. அது எப்படா மிஸ் ஆச்சு, ஏன் மிஸ் அது வந்து ஆச்சுன்ற அந்த மாதிரி. மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிராம் தான். ஆனாலும் அந்த 1/2 கிராம் வந்து அப்போ எடுத்தப்போ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு வந்து எடுத்துட்டோம், மோதிரம் எடுத்துட்டோம், காசு பத்தலை. அப்புறம் திரும்ப என்னை கடையிலேயே உட்கார வச்சுட்டு போயிட்டு ஏடிஎம்மில் போயிட்டு அப்போ எடுத்துகிட்டு வந்து இருந்த காசு மொத்தத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வந்து வாங்கின மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து அதனால் கஷ்டமாக, அதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மொத வாங்கினது. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல். இதிலேருந்து எல்லாரும் ஒன்று நினச்சிக்கிங்க, ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கிறப்போ தெரியாது, அது இல்லைன்றப்போ அதோட வலியும் வேதனையும் ரொம்ப பெருசாக இருக்குது. எதையும் அவ்வளோ சீக்கிரமாக மிஸ் பண்ணாதீங்க. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.